நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு பண்ணாமல் எப்படி? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டெடி பியரில் கிராஃப்ட் செஞ்சு அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக தீபாவளி கிராஃப்ட் சீரியஸ் போடலான்னு தான் இருந்தேன். பட் இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நான் நிறைய சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது அதிலலாம் நிறைய சேலஞ்சஸ் கொடுப்பாங்களா, எப்படா நமக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம சேனலுக்கு எப்போயாவது ரேராக தான் வரும். சரி, பார்த்தது செம ஹாப்பி. தீபாவளி கிராஃப்ட் சீரியஸை ஓரம் வச்சுட்டு உடனே டெடி பியர் செய்ய வந்துட்டேன். இனி நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்குற சேலஞ்செல்லாம் சீரியஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் சப்ஸ்கிரைபர் சேலஞ்சஸ் சீரிஸ் பார்ட் 1. ஆக்சுவலாக நம்ம டெடி பியரில் ஆல்ரெடி வீடியோ செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் அகைன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தீம் கொண்டு வருமேன்னு சொல்லிட்டு என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஃபைனலாக தான் ஐடியா வந்துச்சு. என்னோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணில் டெடி பியர் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி. இதுதான் என்னோட தீம். ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து எப்பயும் செய்கிற மாதிரி செய்ய போகிறதில்ல. அதாவது ஒரு பேப்பரில் வரைஞ்சி அது தர்மோகோல் மேலே வச்சு கட் பண்ணி அப்படியே எடுக்க போகிறதில்ல. இது நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வர போகிறோம். ஸோ அதுதான் இதில் முக்கியமான டாஸ்கே. தர்மோகோலில் எக்ஸாக்டாக ரியலிஸ்டிக்காக கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவே நீங்கள் கிளேனா வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பட் நம்ம தர்மோகோல்லே வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த தீம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தர்மோகோல் எடுத்துக்கும் போது கடையில் வாங்கின தர்மோகோல் எடுத்துக்காதீங்க. இந்த வேஸ்ட் தர்மோகோல், ஃப்ரிட்ஜு, டிவி வாங்கும்போது வேஸ்ட்டாக இந்த தர்மோகோல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதுதான் வந்து மொத்தமாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அது வந்து ஈஸியாகவே வந்து பிரேக் ஆகிடும். ஸோ தர்மோகோல் வந்து நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 3 வந்து கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டெடி பியர் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ 3 உள்வாங்கின மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டெடி பியரோட கார்னர் எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட கார்னர் எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டெடி பியர்னால் அதோட நோஸ் வந்து நமக்கு ஹைலைட்டாக தெரியணும் இல்லையா. ஸோ தனியாக ஒரு தர்மோகோல் வந்து இந்த நோஸ் மட்டும் வரைஞ்சி அதை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் கொடுக்கணும். நான் வந்து 3க்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிட்டேன். கலர் வந்து அப் டு யுவர் சாய்ஸ் தான். உங்கள் விஷயம் என்னவோ கொடுத்துக்கலாம். நான் இது வந்து டெடி பியருக்கு வந்து அப்படியே ஒயிட்டாக ப்ளெயினாக விட போகிறேன். நீங்கள் வேணும்னா ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஃபைனலாக இது டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் ஓட்டினீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு வால் டெக்கர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது சேலஞ்ச் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்கிறேன். இந்த சேலஞ்ச் கொடுத்த இந்த சப்ஸ்கிரைபர் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க நம்புகிறேன். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.